அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா மெயின் டெஸ்ட் இப்போ போயிட்டுருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு 20வது மெயின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் 2 மெயின் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மெயின்னா முழு தேர்வுகள், அதாவது 25 கொஸ்டின்ஸ் எல்லா டாப்பிக்கில் கலந்த மாதிரி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாணவர்கள் இந்த லாஸ்ட் நேரத்தில் இந்த சும்மா ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? சரிங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது மெயின்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். குரூப் 2 வந்து மெயின்ஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சு 16ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபீஸ் கட்டுறதுக்கு 15ஆம் தேதி லாஸ்ட்டு, 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படி மொத்தம் 130 டெஸ்ட் வைக்கிறோம் சார். அமௌண்ட் வந்து 1000 ருபீஸு. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போகிறோம், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? ரைட் சார். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். y + 1/z = 1, x + 1/y = 1 எனில் x, y, z மதிப்பெண். இந்த பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும் சார். சிம்பிளிஃபிகேஷன்ற டாப்பிக்கில் ஒரு பெரிய கேள்வியை போட்டிருப்பாரு. ஸோ அதை கூட போட்டு கூட காட்டுறேன், பட் பெரிய கொஸ்டின்ஸு. ஆனால் இது மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னாலே நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஏற்கனவே கூட இந்த மாடலில் முன்னோர் கொஸ்டின்ஸ் கூட போட்டிருக்கேன், ஓகேவா? இது எக்ஸ் ப்ளஸ் அதாவது ஒய் ப்ளஸ் 1/z 1, எக்ஸ் ப்ளஸ் 1/z 1, ஓகேவா? அடுத்து ஒய் ப்ளஸ் அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1/z வேல்யூ என்னென்னா அதுவும் 1 தான் வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பேன். இப்போ இதோட வேல்யூ என்ன கேட்குறாங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க சார், கரெக்டாக இருக்கும். இப்போது நீ எது ஒன்றா எடுத்துக்கலாம் சார். சில பேர் கேட்டாங்க சார் எது எடுத்தாலும் வருமானா, கரெக்டாக வருங்க. எடுக்கிறது இந்த 2 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எடுக்கணும், புரியுதுங்களா? சரிங்க, ஃபஸ்ட் இங்கே பாரு, ஒய் ப்ளஸ் 1/z வேல்யூ 1 வரணும். மாதிரி நான் ஒய்க்கும் இசட்டுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்க்கு நான் என்ன பண்ணுறேன், 2ன்னு எடுத்துக்கிறேங்க. ஒய்க்கு என்ன எடுக்கிறேன், 2. ஒய்யோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன போட்டோம்னா இங்கே வேல்யூ 1 வரும். அப்போ இசட்டுக்கு -1ன்னு எடுத்துக்கலாமா? இசட்டோட வேல்யூ என்ன எடுக்கலாம், -1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1/-1 மொத்தம் சிம்பிளை பண்ணால் -1 தான் வரும். இப்போ 2 - 1 1ன்னு எடுத்துட்டேன். அப்போது இசட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன், -1 எடுத்துக்கிட்டேன். ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரி, இங்கே வாங்க. இப்போ x + 1/y = 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒய்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன், 2ன்னு எடுத்திருக்கேன். அப்போது எக்ஸுக்கு என்ன எடுக்கணும், எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக 1/2 அப்படின்னு எடுக்கணும். ப்ளஸ் 1 டிவைட் ஒய்யோட வேல்யூ 2 இல்லையா, கீழே 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 1ன்னு வருது, வந்துருச்சா? அப்போ எக்ஸுக்கு நான் என்ன எடுத்துட்டேன், 1/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் சார். அவ்வளோதான் சார். பாருங்கள், எக்ஸ் எடுத்துட்டேன், ஒய் எடுத்துட்டேன், இசட். உங்களுக்கு என்ன தேவை, எக்ஸ், ஒய், இசட்டோட வேல்யூ வேணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 1/2, ஒய்யோட வேல்யூ என்ன, 2, இசட்டோட வேல்யூ என்ன, -1. அவ்வளோதான் சார். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சு. இது மொத்தம் பெருக்குங்க, -1 தான் சரியான ஆன்சர். அப்போது ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 2வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2/3, 3/5 ஆகிய இரு பின்னங்களுக்கு இடைப்பட்ட பின்னம் என்ன அப்படின்னு கேள்விக்குங்க. இடைப்பட்டது அப்படின்னா ஸோ இதோட வேல்யூஸ்லாம் டெசிமலில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இதுக்கு இடையில வரணும். நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு 0ன்னு சேர்த்துக்கிறேன், இது ஒரு 0ன்னு சேர்த்துக்கிறேன். 1 3 3, 6 3 18, மீதி எவ்வளோ, 2, அதுதானே? அப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க பாருங்கள். சரி, 20 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 3 18, மீதி எவ்வளோ, 2, புள்ளி வைக்கிறேன், ஒரு 0, 6 3 18, 6.6ன்னு போகுது. இதுக்கு என்ன போகுது, 6.6. இங்கே பாருங்கள், 1 5 5, 6 5 30, இங்கே வெறும் 6 தான் இருக்குது. அப்போது 6.6க்கும் 6.0 வெறும் 6.0ன்னு சொல்லலாமா? இது ரெண்டுத்துக்கு இடையில எது எது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா மேலே 0 பெருக்கி மேலே என்ன பண்ணுறேன், 0 சேர்க்குறேன். 1 5 5, 4 5 20, அப்போ ஆன்சர் 4ன்னு வருது. அப்போ இதுக்கு இடையில வரல இல்லையா, அப்போ இது கிடையாது. ஸோ 6.0க்கும் 6.6க்கும் இடையில வர வேல்யூ எடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு 0 போடுறேன். 1 3 3, 3 3 9, அப்போ 3 பாயிண்ட் சம்திங்னு வரும். அப்போ இதுவும் கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 10 0 போடுறேன். அப்போ 1/15, நல்லா கவனிங்க. 1 15ஆல் டிவைட் பண்ணுறேன், ஓகேவா? 1 15 டிவைட் பண்ண முடியுமா? ஒரு 0 போடுறேன் புள்ளி வச்சுட்டு, இப்போயும் கம்மியாக இருக்குது, மறுபடியும் ஒரு 0 போடுறோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா 6 5 90, அப்போ 0.06ன்னு வருது. அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன வரணும், இதுக்கு இடையில வரணும். அப்போ 31.50 தான் சரியான ஆன்சர். ஏன்னா நல்லா கவனிங்க, இது மேலே 2ஆல் பெருக்கிறேன், என்ன வரும், 62 டிவைட் 100, அதுதானே? இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா கவனிக்க, மேலே 62/100ன்னு வருதா? அப்போ இது சிம்பிளை பண்ண என்ன வரும், 0.62 அப்படின்னு வரும்.
யூஸ்வலாக இதுவும் நம்ம 2/3 போனால் என்ன வரும்னா 0. இது பாருங்கள், நீங்கள் 0 போகிறத விட இது மாதிரி போடலாம். 2/3 போட்டால் என்ன வரும்? 0.66 அப்படின்னு வரும். இது 0.6C அப்படின்னு மாறும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு 60க்கு 66க்கு இடையில என்ன இருக்குது? 62ன்னு இருக்கா? அவ்வளோதாங்க ஆன்சர். ஒன்றும் இல்லைங்க, இந்த பின்னத்தை டெசிமலில் மாற்றுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க, ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 3rd கொஸ்டின்ஸ். ஒரு எண்ணை 25% அதிகரித்த பிறகு அதே எண்ணின் 30% குறைத்தால் ஆகியவற்றின் வேறுபாடு 22 எண்ணில் அந்த எண் யாது? இது அந்த எண் எக்ஸ் எண்க அப்படிலாம் போடாதீங்க, சிம்பிளாக போடுங்க. 25% அதிகரிக்கிறதா? அப்போ 125. அடுத்து 30% குறையுதா? 70. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸாக எவ்வளோன்னா 22. ஸோ 125ல் 70 போச்சுன்னா என்ன வரும்னா 55ன்னு வரும். நீங்கள் கழிச்சு பாருங்கள், நல்லா கவனிங்க. 125ல் 70 கழிக்கிறேன், 5. இது 12ல் 5 7 போச்சுன்னா எவ்வளோ? 5 55. ஸோ இந்த 55 மடங்கு தான் 22. ஓகே, அந்த எண் யாதுன்னா எத்தனை போடணும்? இன்ட்டு 100ன்னு போடணுங்க. இங்கே பாருங்கள், 2 11 5 11, 1 5 5 25 100. அப்போ 2 20 40 ஆன்சர் எங்கே இருக்குது? ஸோ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, ஏ ஒரு வேலையை 6 மணி நேரமும் பி அதே வேலையை 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறார் எனில் ஏ கமா பியின் நேரங்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த விகிதத்தை அப்படியே டைரெக்டாக கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது ஏ, இது பி. ஏ 6 மணி நேரம், பி எவ்வளோனா 7.5 மணி நேரத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 7.5 கலப்பு பின்னத்தை நம்ம என்னவா மாற்றலாம் அப்படின்னா தகா பின்னம் மாற்றலாமா? 2 14, 14 15/2 அப்படின்னு போடலாம். இது பாருங்கள் 15/2. அப்போ இதையும் மேலேங்க நான் 2ஆல் பெருக்கிறேன், ஏன்னா கீழே பின்னத்தில் வரக்கூடாதுன்றதுக்காக. இது 3ஆல் அடிங்க, 2 3 6 I 3 5. அப்போ 2 2 4:5 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த 5வது கேள்வி. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஏதோ கேட்குற மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இனி வரும் காலத்துலலாம் ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் இருக்கும், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சார். அதனால தான் நான் இந்த கொஷின்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், ஏபிக்கு 5 3, பிசிக்கு 2 5. அப்போ ஏபிசி வேணும் இல்லையா? இப்போ ஏவோட வேல்யூ 5:3, பிசியோட வேல்யூ 2:5. இது மொத்தத்தை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம்? இந்த 2 பக்கத்தில் அப்படியே போடுவோம், இந்த 3 அப்படியே போடுவோம். ஸோ 2 10, 3 2 6, 3 5 15. இது ஏ, இது பி, இது சி. சரி, இங்கே பாருங்கள், இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் முதல்ல சின்னதுலேருந்து தானே போகணும். சின்னது எது? இதில் பி. அதோட எது பெருசு? ஏ பெருசு. அதோட சி பெருசு. அப்போ பிஏசி, பிஏசி எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 6வது கொஸ்டின். ஒரு வேலையை 3 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து 5 நாளில் முடிக்கிறாங்க. இங்கே மற்றும் கொடுத்துட்டு அல்லதுன்னு கேள்வி கேட்குறாங்க. இது முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லது கொடுத்து மற்றும்னு கேட்பாங்க. இப்போ மற்றும் கொடுத்துட்டு அல்லது கேட்குறாங்க. இது எப்படி போகிறது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த அல்லது கொடுத்துட்டு இது கேட்டால் நம்ம எப்படி போடுவோம்? மேலே அப்படியே பெருக்கி போடுவோம் இல்லையா? முதல்ல இதை எடுத்துக்கிறேன். 5 ஆண்கள் 9 பெண்கள். பாருங்கள், 5 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். கீழே என்ன பண்ணுவோம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், ஆண்களுக்கு பெண்களாக கூட. அப்போ 3 ஆண்கள் 9 பெண்களாக 3 9 27. தெரிதா சார் என்னென்னு? இது ஆண்கள் பெண்கள், இது ஆண்கள், இது பெண்கள். இது அப்படியே கிராஸ் பண்ணுறேன். 3 27 6 30 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் 30 இப்படி போட்டுட்டு வர ஆன்சர் நம்ம இது கண்டுபிடிச்சோன்னா வர ஆன்சர் என்ன? 5 நாட்களா? இந்த 15ன்னு போகிறோம் சார். ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க, இதை எக்ஸை கொடுத்துட்டு இது என்னன்னு கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ அல்லது மாடல் வந்தால் இப்போ அதை அப்படியே மாற்றி கேட்குறாங்க. அவ்வளோதான் சார், சிம்பிளே பண்ணிவிட்டு ஆன்சருங்க. இப்போ பாருங்கள், 1 5 5 3 5 5, 1 3 3 3 3 9. இங்கே 1 மாறிடும். அப்போ 3x டிவைட் 57 = 1. இப்போ பாருங்கள், 1 3 3 1 3 3 மீதி 2 27, 9 3 27. அப்போ 19 இங்கே இடையில மேலே பெருக்கிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ 19 ஆன்சர். எங்கே? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், இது RS அவரால் இருக்கிற கொஸ்டின்ஸ். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை 3 பேர் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸு ஒய் இசட் எவ்வளோன்னா 6 நாள். ஓகேவா? இல்லை எக்ஸ் மட்டும் எவ்வளோ? எக்ஸ் அல்லது ஒய், எக்ஸ் அல்லது ஒய். அப்போ எக்ஸ் எவ்வளோன்னா 16, ஒய் எவ்வளோன்னா 16. இது 3த்துக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேங்க.
16 16 6 பெரிய நம்பர்னா 16 6ஆல் வகுப்புல 2 16 32 வகுப்புல 3 48 வகுப்புடுது. அப்போ எல்சியம் என்னன்னா 48 தான் எல்சியம். அப்போ 8 ஆர் 48 16 3 48 16 3 48. அப்போ எக்ஸோட ஒரு நாள் ரேஷியோ 3, ஒய்யோட ரேஷியோ 3, 3 பேரோட ரேஷியோ 8 அதானே. இப்போ இசட்டை மட்டும் தானே கேட்குறாங்க அதானே. சரி 3 பேரோட எனர்ஜி ரேஷியோ 8, எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 3னா அப்போ 2 எக்ஸு ஒய்யை கூட்டினா எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கூட்டினா 3 3 6ன்னு வருமா? அப்போ 3 பேரும் கூட்டினா 8, ஒய்யும் எக்ஸ் ஒய் மட்டும் 6னா அப்போ இசட் மட்டும் எவ்வளோ ஒரு ரேஷியோ அப்படின்னா மொத்த வேலை எவ்வளோ இங்கே 48 48 போட்டுட்டு இப்போ இசட்டோட ரேஷியோ வேணும்னா 3 சேர்ந்து 8, இதில் 2 சேர்ந்து 6னா மீதி எவ்வளோ 2ன்னு வருமா? 2. ஏன்னா இசட்டோட ஒரு நாள் ரேஷியோ பாருங்கள். 2 2 2 2 2 4 2 8. அப்போ 24 தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 68,000க்கு 12 2 16 2/3% தனி வட்டி வீதம் 9 மாதங்களுக்கு தனி வட்டி யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 9வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ 68,000 எடுத்துக்கிட்டேன்னா 16 2/3 அப்படின்னா கலப்பு பின்ன தகா பின்ன மாற்றலாம். 16 48 50/3 வருமா? ஸோ 50/3 டிவைட் 100 இன்ட்டு 9 மாதம்னா 9 டிவைட் 12. அவ்வளோதான் சார். இதை சிம்ப்ளை பண்ணிவிட்டா டேரெக்டாக ஆன்சருங்க. எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இங்கே பாருங்கள். 50 50 2 50 100 2 2 3 2 6 4 2 8 எத்தனை 0? 3 0. அடுத்தது 3 3 9 4 3 12. இந்த 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 4 இருக்குது. 8 நாள் 32 8 நாள் 32 மீதி 2 5 நாள் 20 எத்தனை 0? ஸோ 2 0 வரும். ஏன்னா 20 இல்லையா? ஸோ 8500 பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து 9வது கேள்வி. ஒருவர் 12% தனி வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு விடுவதற்கு பதிலாக 10% தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு விட்டதால் ரூபாய் 40 அதிகமாக தனி வட்டி பெறுகிறார் எனில் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள். ஸோ இது பெருக்கிற எண்ணெய் யாரையும் பெருக்கிற வட்டி கிடைக்கும். இந்த எண்ணெய் யாரையும் பெருக்கிற வட்டி கிடைக்கும். இந்த 2 வட்டியோட டிஃப்ரென்ஸாக 40 பெருக்கலாமா? இந்த 12 இன்ட்டு 2 என்ன பண்ணலாம்? 5/2ன்னு போகலாமா? ஸோ 5/2 2 2 6 2 30. ஸோ ஐஆர் 30. 6 2 12 ஐஆர் 30. நெக்ஸ்ட் இதை பெருக்குங்க. 10 இன்ட்டு 3 1/3 அர்த்தம் 2 6 7/2ன்னு போகலாமா? ஸோ 2 2 2 10 ஐஏ 35. அவ்வளோதாங்க. இந்த 30க்கும் 35க்கும் டிஃப்ரென்ஸாக இந்த 30%க்கும் 35க்கும் டிஃப்ரென்ஸாக எவ்வளோன்னா 40 ரூபா. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 30 35க்கும் 5% 40 ரூபான்னா இன்ட்டு 100% எவ்வளோ? அசல் தானே கேட்குறாங்க. அசல்னால என்ன பண்ணணும்? இன்ட்டு 100. 5 5 8 5 40. 8 இன்ட்டு 100 800 ஆன்சர் எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்து 10வது கேள்வி. இதுவும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கேள்வி தான். ஆனால் கொஞ்சம் சிரமப்படுவோம். பாருங்கள். ஒரு தொகை 5% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 15.25 அசலின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா பி r/100 ஹோல் ஸ்கொயர் 3 + r/100. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 15.25. அவ்வளோதான். இதுல இருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள். பி தெரியாது. ஆர் என்னன்னா 5 ஸோ 5/100 இன்ட்டு 5/100 இன்ட்டு இது 3 + r தனியாக போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்? 5 5 25 100 3 20 60 61/20. ஸோ 61/20 ஈக்குவல் டு 15.25. இப்போ பாருங்கள். 5 5 25 100 5 5 25 100 கீழே 20 20 20 61 மட்டும் இருக்குது. அதானே. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாரு ஒரு 0 இங்கே ஒரு 0 இது 10ஆல் பெருக்கப்பட்டு இது 10ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. இந்த 10 10 100 இருக்கா? இந்த 100 எத்துமே இது கூட பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. பியோட வேல்யூ வேணும்னா 15.25 இந்த 10 எத்துமே இது கூட பெருக்கிட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 முழுசாக இருக்கும். ஒரு 2 இருக்கும் ஒரு 2 இருக்கும். தெரியுதுங்களா என்னென்ன? ஸோ இதில் 10 10 100 அந்த 100 எத்துமே இது கூட பெருக்கிட்டால் முழு எண்ணை மாற்றிட்டேன். கீழே என்ன இருக்குது? 61. அவ்வளோதான் சார். ஸோ 61 எத்தனை மடங்கு இந்த 1525 வரும்? ஸோ 61வது டேபிளில் தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை பிரிச்சாகணும். ஸோ
ஸோ 61 எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மடங்கு வரும். ஏன்னா 25 மடங்கு வரும். ஸோ இது 1 மடங்கு, இது 25 மடங்கு. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், 25 இன்ட்டு 2 2 4 4 2 8 80. ஸோ 4 25 100 8 25 200 200க்கு ஒரு 0 போட்டோம்னா 2000 ஆன்சர். ஓகேவா? இல்லை நீங்கள் ஆன்சர் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம், பார்த்துக்குங்க. அடுத்தது 11வது கேள்வி. கூட்டு வட்டியில் ஈஸியாக இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா, ஸோ 30,000 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? 7% கூட்டு வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டியாக 4347 கிடைக்கும்? ஓகேவா? எத்தனை ஆண்டுகளில் இந்த அமௌண்ட்டு கிடைக்கும், கூட்டு வட்டி இந்த அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்றாங்க. 7% எடுத்துக்கிட்டேன் பை 100, 2 0 2 0, அப்போ 3021, அப்போ 2100, அப்போ ஒரு வருஷத்துக்கு 2100, 2 வருஷத்துக்கு 4200 சம்திங், 3 வருஷத்துக்கு 6300 சம்திங் அப்படின்னு. இங்கே 4000 சம்திங் தானே இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 2 வருஷம். முடிஞ்சு போச்சு சார். பாருங்கள், சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? நமக்கு டேட்டாலாம் தேவையில்லை. 2 வருஷத்துக்குன்னா 2100, இங்கே பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 2100, 2 வருஷத்துக்கு 4200, 3 வருஷம் 6300. ஸோ இங்கே 4000 சம்திங்னு இருக்கா, அப்போ 2 வருஷம் ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 12வது கேள்வி. ஒரு செவ்வகத்தின் நீளம் 60% அதிகரிக்கிறது, அதன் பரப்பு மாறாமல் இருக்க அகலம் எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், 60% மேலே போடுவோம். அதிகரிக்கிறது அப்படின்னா கீழே கூட்டி போடணும், குறையுதுன்னா கீழே கழிச்சு போடுவோம். அப்போ 160 அப்படின்னு போகிறேன், 100 கூட்டி போகிறேன், இன்ட்டு 100. இதை சொல்லுங்கன்னா ஆன்சர் சார். ஒரு 0 ஒரு 0, 3 2 6, 8 2 16. ஓகேவா? 4 25 நாள் 100, 2 நாள் 8, 3 25 75. அப்போ 75/2. இது சிம்பிளை பண்ணால் 37 வருமா? அவ்வளோதாங்க. எங்கே ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. ஒரு அறை நீளம் 12 மீட்டர், அகலம் 9 மீட்டர், உயரம் 8 மீட்டர். அந்த அறையில் வைக்கப்படும் மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு கனச்செவ்வகத்துடைய மூலை விட்டம் கண்டுபிடிக்கணும். டயகனலோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா, ஓகேவா, இந்த மூலை விட்டம் கண்டுபிடிச்சா அந்த மூலை விட்டம் டி என்ன அப்படின்னா √L² + B² + H². அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், L² எவ்வளோ? 12 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 144. அடுத்து 9 ஸ்கொயர் பண்ணால் 81. அடுத்து 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இது மூணுத்தையும் கூட்டுங்க. 144, 81, 8 ஸ்கொயர் பண்ணால் 64 தானே? 64, 4 8 9, 6 10 18 8 மீதி 1. ஸோ 289 வரும். √289. இது ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 17 மீட்டர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 14வது கேள்வி. ஒரு கனசதுரத்தின் கன அளவுகளின் விகிதம் 1 இல்லை 2. ஓகேவா? 2. இரு கனசதுரங்களின் கன அளவுகளின் விகிதம் 1:7. அவற்றின் புறப்பரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. கன அளவோட ரேஷியோன்னா முதல்ல பக்கத்தோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? கியூப் ரூட் எடுக்கணுமா? 1, இது 3ன்னு மாறும். இது என்னது? பக்கம். இதுலேருந்து பரப்பு, அது புறப்பரப்பு வலைப்பரப்பு மொத்தம் பரப்புனா A² பண்ணணும். எடுங்க. 1² 1, 3² 9. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர், 1:9. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி, ஆர்எஸ்ஆரால் இருக்கிற கேள்வி. நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தாங்க. ஓகேவா? ஒரு வடித்து உரிக்கு இன்னொரு வடிவம் மாற்றுறோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம போடுவோம், ஒரு இடத்துடைய கன அளவு சமப்படுத்துவோம். ஆனால் கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் விஷயம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 18 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு இரும்பாலான கோலப்பந்து உருக்கப்பட்டு 4 மில்லிமீட்டர் விட்டமுள்ள ஒரு கம்பியாக மாற்றப்படுகிறது எனில் கம்பியினுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஒரு இரும்பு கோலப்பந்தை உருக்கி சின்ன கம்பி மெலிஸ் கம்பியாக மாற்றுறாங்க. அந்த கம்பியோட விட்டம் எவ்வளோவா? மில்லிமீட்டர் அளவுக்கு மாற்றுறாங்க. அதானே 4 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கோலத்துடைய கன அளவு, கம்பின்றது என்னது? உருளை மாதிரி தானே வரும். உருளையோட கன அளவு சமப்படுத்தினா முடிஞ்சு போச்சுங்க. இது விட்டம் சொல்கிறாங்களா? இது 2ஆல் டிவைட் பண்ணால் ஆரம் மாறுமா? அப்போ 9 சென்டிமீட்டர். ஆனால் உருக்கப்பட்டது 4 மில்லிமீட்டர் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றினா நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 மில்லிமீட்டர் = 1 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும்னா 90 மில்லிமீட்டராக மாறும். புரியுதா? அவ்வளோதான் சார், போட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ எதை கன அளவு சமப்படுத்தணும்? கோலத்துடைய கன அளவு 4/3
பை ஆர் கியூப் ஈக்குவல் டு கோலத்துடைய கன அளவு, உருளையினுடைய கன அளவு தான். உருளையோட கன அளவு என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கே பாருங்க ரெண்டுத்துக்கும் பை கேன்சல் ஆகிடுச்சு. அதானே? இங்கே பாருங்க 4/3 ஆர் கியூப்னா எவ்வளோ? 90 இன்ட்டு 90 இன்ட்டு 90 ஈக்குவல் டு இந்த ஆர் எவ்வளோ அப்படின்னா 4 மில்லிமீட்டர் விட்டோமா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன்னா ஆர் தானே வேணும். 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? ஆர் ஈக்குவல் டு 2 மில்லிமீட்டர். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஹெச். இந்த ஹெச்சோட வேல்யூ தாங்க இப்போ கண்டுபிடிக்கணும். கம்பியோட நீளம் இங்கே பாருங்கள். 1 3 3 3 3 9 ஒரு 0. இங்கே பாருங்கள் இந்த 2 பெருக்கிறேன். 2 பெருக்கிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா 4 போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்சோட வேல்யூ இங்கே எல்லாமே மில்லிமீட்டர் தான் இருக்குது. தெரியுதுங்களா? அப்போது இங்கே பாருங்கள் 9 9 81 81 3 பேர்னா 243. எத்தனை 0? 1 0 2 0 3 0. அவ்வளோதாங்க. இது மில்லிமீட்டரில் இருக்குது. அதானே? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டரில் மாற்ற போகிறேன். அதானே? மில்லிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போது 243 3 0 மில்லிமீட்டர் அப்படி இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ 240 3 0 மில்லிமீட்டர் இருக்குது. அப்போ நான் 10ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? சென்டிமீட்டரில் கிடச்சிரும். அப்போது சென்டிமீட்டர். புரியுதாங்க? அடுத்தது 1000 சென்டிமீட்டர் தானே ஒரு மீட்ரு? 243 தானே? அடுத்தது பாருங்கள் 243 2 0 சென்டிமீட்டர் இருக்குது. நமக்கு அடுத்து என்ன தெரியும் அப்படின்னா நல்லா கவனிங்க. 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? மீட்டர் கிடச்சிரும். அப்போது 243 மீட்டர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு கடிகார நேரம் 8:30 என காட்டுகிறது. பெரிய முள்ளிற்கும் முன்னில்லைங்க பெரிய முள். ஓகேவா? பெரிய முள்ளிற்கும் சிறிய முள்ளிற்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது 30h மைனஸ் 11/2 m அப்படின்னு சொல்லிட்டு இது ஹவர்ஸாக கூட மல்டிப்ளை பண்ணும். இது மினிட்ஸ் ஆகும். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 11/2. ஸோ ஹெச்ன்றது கம்மியாக இருக்கும். அது பெரிய நம்பரோட பெருக்கணும். 11/2 சின்ன நம்பர். அதை மினிட்ஸ் வந்து அதிகமாக பெருக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை பெருக்குங்க. 30h 30 ஹெச்சோட வேல்யூ எவ்வளோன்னா 8 மணி மைனஸ் 11/2. இது எவ்வளோ? 30. 30 2 2 5 2 30. அதானே? 3 24 240. இந்த மாடல் சியாக போகிறோம்னா மைனஸ் வந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இது 15 11 165. ஸோ 240 165 கழிச்சோம்னா 75 டிகிரி தான் சரியான ஆன்சர். எங்க பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்த 18வது கேள்வி. 2 2 2 2ன்னு இருக்கா? இங்கே பாருங்கள் 2 2 2 என்பது எது சரி அப்படின்னு கேட்டுருங்க. இது மொத்தம் இங்கே வரவே கூடாதுங்க. பிரிண்ட் தப்பாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? எது சரி அப்படின்னு இந்த 2 2 2ன்றது எது சரின்னா இது என்ன தொடர் வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரென்ஸ்லாம் 0 0ன்னு வருது. சரி பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசைனா ஆர் சமமாக இருக்கணும். இதில் டிவைட் பண்ணுங்கள் 1, இதில் டிவைட் பண்ணுங்க. அப்போ பெருக்குத்தொடர் வரிசையும் வரும். மாறிலி தொடர் வரிசை அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டன்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகள் சமமாக இருந்தால் நம்ம அதை என்னவான்னு சொல்லலாம்? மாறிலி தொடர் வரிசைன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது சிறப்பு தொடர் வரிசை. சிறப்பு தொடர் வரிசை இது கிடையாதுங்க. ஓகேவா? அப்போது 3மே வரும். 1 2 3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே இந்த கேள்வி கவனிங்க. இரு பகடை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது. இரண்டிலும் பகா எண் கிடைக்க நிகழ்தகவு கிடைக்க பகா எண் கிடைக்க நிகழ்தகவு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 பகடைனா மொத்தம் 36ன்னு தெரியும். அந்த 36ல் பகா ரெண்டுத்துலையுமே பகா எண்ணா வரணும் அப்படின்னா முதல்ல 1,1 எதுலையுமே வராது. ஏன்னா முன்னாடி 1 எடுத்து பகா எண் கிடையாது, பகு எண். அப்போ 1,1 1,2 எதுவுமே 1,6 வரைக்கும் எதுவுமே வராது. அடுத்து 2,1 எடுத்துக்கூடாது. அதுதானே? 2,2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 2,3ன்னு எடுத்துக்கலாம். ஏன் 2,4 6லாம் விட்டோம்? அதெல்லாம் 4 6லாம் வந்து பகு எண்ணில் வந்துடும். அடுத்து 2,5 புரியுதா? அடுத்து 3 எடுத்துக்கலாம். 3,2 ஏன்னா 3,1 வராது. 1 என்ன என்னது? புரியுதா? பகு எண். முதல்ல பகு எண் கிடையாது, பகா எண் கிடையாது. ஏன்னா இங்கே தெளிவாக பகா எண் சொல்கிறாங்க. 3,2 அடுத்து 3,3 அடுத்து 3,5
5. அடுத்து 4 வராது, 5 வரும். 5,1 வருமா? வராது. 5,2. அடுத்து 5,3 வரும். அடுத்து 5,5ன்னு வரும். வேறு எதுவுமே வராது பாருங்கள். அவ்வளோதாங்க. அப்போ மொத்தம் 36. எத்தனைக்கு பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9/36. 1 9 9 4 9 36. 1/4 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 19வது கேள்வி. HCF ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆகிய எண்களை எந்த பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கும்? நல்லா கவனிங்க. இது மாதிரி பெரிய எண்ணால் சொன்னால் HCF எடுக்கணுன்றது நமக்கு தெரியும். மீதி சமமாக வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை மாற்றி மாற்றி டிஃப்ரென்ஸ் எடுக்கணுங்க. எது? 132 - 62. 132 62 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, 70ன்னு கிடச்சிரும். அடுத்தது 237 - 132. இதை கழிச்சா 105 அப்படின்னு வரும். 237 - 62 62 கழிச்சா என்ன வரும் அப்படின்னா 175. இப்போ இது மூணுத்துக்கு HCF எடுக்கணுங்க. 70 105 175 எடுக்கலாமா? இங்கே பாருங்கள், 7 எடுங்க. 10 70 1 7 5 35 2 14 2 14 மீதி 3 5 35. மறுபடியும் எதை எடுக்கலாம்? 5 எடுக்கலாமா? 5. ஸோ 2 5 10 3 5 5 5 25. அவ்வளோதாங்க. ஸோ 5 35. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, எது சார்பகா எண்? எது கோப்ரைம் நம்பர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கோப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன? நல்லா கவனிங்க. கோப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, 2 நம்பரோட HCF என்னவாக இருக்கணும்? 1ன்னு வரணுங்க. HCF நம்பர் 1ன்னு வந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், 16 62ன்னு இருக்குது. இது 2ஆல் வகுப்படும், இதுவும் 2ஆல் வகுப்படும். அப்போ இது கிடையாது. இங்கே பாருங்கள், 18 25 தான் சரியான ஆன்சர். ஏன்னா இது எதாலுமே டிவைட் பண்ணி 21 35 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகும். இதுவும் கிடையாது. 23 92 பார்த்தீங்கன்னா இதுவும் HCF என்ன வரும்? 23ன்னு வருங்க. ஏன்னா 4 23 தான் 92. அப்போ என்ன ஆன்சர்? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 21வது கேள்வி. 1 3 6 11 18 29னா, ஸோ முதல்ல சீரீஸை பார்க்குறேன். டிஃப்ரென்ஸை போடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். 2. இது எவ்வளோ? 3. இது எவ்வளோ? 5. இது எவ்வளோ? 7. இது எவ்வளோண்ணா? 2 3 5. ஸோ 29ல் 18 கழிச்சா என்ன வரும்? 29ல் 18 கழிக்கிறோம் 11. அப்போ 11. அப்போ அந்த சீரீஸ் பாருங்கள். 2 3 5 7 11 என்ன வரிசை? பகாயனோட வரிசை. அப்போ 11க்கு அப்புறம் அடுத்த பகாயன் என்ன வரும்? 12 வராது, 13 வரும். இப்போ 29 ஒரு 13. 9 3 12க்கு 2 மீதி 1. ஸோ 42 தான் சரியான ஆன்சர். ஸோ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். இது மாதிரிலாம் இப்போ சமீபத்தில் கேட்டுகிட்டே இருக்காங்க சார். ஏவுக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 இசட்டுக்கு 26 எனில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. உயிரெழுத்துக்களின் சராசரி 10.2. உயிரெழுத்துக்களின் இடைநிலை 9. எழுத்துக்களின் வரிசையில் மொத்த வரிசையில் இடைநிலை I. அதானே? அடுத்து எழுத்துக்களின் சராசரி M அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஏபிசிடி லைனாக எழுதணுங்க. ஓகேவா? எழுதிட்டு இங்கே பாரு, லைனாக எழுதிக்க, நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். சரி, முதல்ல ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன வரும்? AEIOU அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சராசரி தான். இப்போ ஏவோட வேல்யூனா 1, ஈயோட வேல்யூ 5 அப்படின்னு ஒரு ஏபிசி லைனாக எழுதுங்க. ஏவோட வேல்யூ 1, ஈயோட வேல்யூ 5, ஐயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9, ஓட வேல்யூ 15, யூவோட வேல்யூ 21 அப்படின்னு. இது மொத்தம் கூட்டுங்க. 21 15 9 5 1. ஸோ 9 10 15 20 21க்கு 1 மீதி 2 2 4 4 1 5. என்ன கிடைக்குது? 51 அப்படின்னு கிடைக்குது. சராசரி என்ன? 1 2 3 4 5. 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 5 50 மீதி 1 ஒரு 0 வைக்கிறேன். 2 5 10 10.2 சரி. அப்போ இது சரியாக வருது. ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்க? எது தவறுன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, உயிரெழுத்துக்களின் இடைநிலை. இடைநிலை என்ன பண்ணணும்? ஏறு வரிசையில் எழுதணும். இது ஏறு வரிசையில் தான் இருக்குது. அப்போ இடைநிலைன்னா என்ன? நடுவில் இருக்குது தான் இடைநிலை. அப்போ 9 தான். ஏன்னா இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர். அப்போ 9 தான் சரி. அடுத்து எழுத்துக்களின் வரிசைகளின் இடைநிலை என்ன அப்படின்னா, ஏபிசியில் என்ன எழுதுகிறேன் பாருங்கள். மொத்தம் 26 எழுத்து இருக்குது. 26 எழுத்துந்தா இடைநிலை 1 வருமா 2 வருமா? 2 வரும் இல்லையா? அப்போ இதுதான் தவறு. ஏன்னா ஐ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, எழுத்துக்களின் சராசரி M. இது ரைட்டாங்க. எப்படிங்க அப்படின்னா, முதல்ல நல்லா கவனிங்க. 1 2 லாஸ்ட் எது வரைக்கும்? 26 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதோட சராசரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதானே? சராசரினா என்ன? இது இயலெண்கள் கூடுதலுக்கான ஃபார்முலா தானேங்க. அப்போ என்ன ஃபார்முலா? N ×
n+1/2 சராசரி நம்ம என்னால் டிவைட் பண்ணுறேன். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அதானே? இங்கே பாருங்கள். அப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் 26 எழுத்து இல்லையா? ஸோ 26 + 1 27 டிவைட் 2 ஓ 2 2 இங்கே பாருங்கள் ஓ 2 2 3 2 6 13.5 அப்படின்னு வரும். ஏன்னா 13 2 26 13.5. அப்போ 13வது எழுத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா இங்கே பாருங்கள் எம்முன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறாக தான் வருது. ஸோ ரெண்டுமே தவறில் வருது. ஓகேவா? அப்போ இங்கே எம்முன்னு வந்துருக்கும். ஏன்னா எழுத்துக்களுடைய சராசரி அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அதுவும் என்ன தான் வரும்? ஸோ 13.5 தான் வரணும். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ ரெண்டுமே இங்கே தவறு. கொஸ்டின்ஸ் வந்து தவறுங்க. இது ரெண்டுமே தான் ஆன்சரில் வரும். பார்த்துக்குங்க. அடுத்து 23வது கேள்வி. காடு, மலை, பூமி ஆகியவற்றை குறிக்கும் வெண்படம் எது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல பெருசாக சொல்கிறோம், நம்ம இதை பூமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து காடு, மலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக இருக்குமா, இல்லை ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்துருக்குமா, இல்லை 3 வெவ்வேறவா இல்லை அப்படின்னா நல்லா கவனிக்க. இது பூமி. காடும் மலையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்துருக்கும். ஏன்னா சில காட்டில் மலை இருக்கும், சில மலைக்கு மேலே காடுகளும் இருக்கும். அதனால் பார்த்துக்குங்க. அப்போ என்ன ஆன்சர்? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் சிறுமிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 560ல் 320 கழிக்கிறேன். 0 6ல் 2 போச்சுன்னா 4, இது 240. அப்போ கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் வேணும்னா 240 மேலே போடுறேன், கீழே 560ன்னு போடுறேன், இன்ட்டு 100ன்னு போடுறேன். ஒரு 0 ஒரு 0. ஸோ என்ன ஒரு அடுத்தது? 2 10, 2 2 4, 8 2 16. ஓகேவா? 4ஆல் அடிக்கலாமா? 6 நாள் 24, ஒரு 0, 7 நாள் 28. ஸோ 5 30. ஸோ 300/7. 300/7 சுருக்கணும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். 300 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 4 28. மீதி எவ்வளோ? 2 0. ஸோ 2 14. ஸோ 42 புள்ளி எங்கே வருது பாருங்கள், இங்கே தான் வருது. அப்போ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்த லாஸ்ட் கேள்வி. கீழ்கண்ட படத்தில் எத்தனை நேர்கோடுகள்? நேர்கோடுகள் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? அந்த படத்தை அப்படியே வரையணும் சார். வரைஞ்சால் ஸ்ட்ரெயிட் லைன் தெரிஞ்சிடும். பாருங்கள் 1 2 3 4 அதுதானே? அடுத்து 5, அடுத்து 6, அடுத்தது 7 8 9 10. அடுத்த இன்னொரு லைன் இருக்குது பாருங்கள். இது அப்படியே பெரிய லைன் 11, இது அப்படியே 12. அவ்வளோதான் சார். எல்லாம் கரெக்டாக வந்துச்சா? அப்போ எத்தனை நேர்கோடுகள் உள்ளன? 12 நேர்கோடுகள் உள்ளன. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.